Hi friends, welcome to Kamal Designs. இன்னைக்கு நம்ம இந்த portico wall தான் ஃபுல்லாவே ஸ்ட்ரக்சர் ஒர்க் செய்ய போறோம். இந்த வாலும் இந்த வால் அப்படியே மடிஞ்சு வரும். இது ஃபுல்லா தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் செய்ய போறோம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வாலில் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் செய்ய போகிறோம். பட்டி பார்த்துருக்கு, 3 கோட் பட்டி பார்த்து நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 4 பில்லர்லேயும் ஸ்ட்ரக்சர் டிசைன் செய்ய போகிறோம். உடன் பேட்டர்ன். இந்த உடன் பேட்டர்ன் வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் செய்கிறதுக்காக மாஸ்கிங் டேப்பை பயன்படுத்தி என்ன பாக்ஸ் சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம டேப் போட்டணும். இப்போ ஸ்ட்ரக்சர் பட்டி எப்பயுமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் செய்யணும் அப்படின்னாவே ஸ்ட்ரக்சர் பட்டி மட்டும் பயன்படுத்துங்க, வால் பட்டி பயன்படுத்தாதீங்க. இப்போ இது வந்து ஏசியனில் இருக்கக்கூடிய கிரேட்டெக்ஸ் ஒயிட் அப்படிங்கிற பட்டி. இப்போ பட்டி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பிளாஸ்டிக் பேக்கை வச்சு. பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பட்டியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிசுறு நிறையா இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அது கடைசியாக நம்ம ஒரு பட்டி பார்த்துட்டு ஒரு தேவையான அளவு காய விட்டுட்டு அதை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணிட்டுருணும் ட்ரவல் பிளேடால். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். சேம் பேட்டர்ன் தான். இது வந்து கிளாடிங் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. 6 இன்ச்சு பட்டி பிளேடு வச்சு பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டர்ஸ் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ வந்து நம்ம பட்டிலாம் பார்த்து முடித்து ஒரு நாள் காய விட்டதுக்கப்புறமேலு 80ஆம் நம்பர் ரோல் பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமேலு பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். நாங்கள் வந்து பேஸ் கோட்டு பிளாக் எமல்சன் அப்ளை பண்ணுறேன். 2 கோட் அடிக்கணும். 2 கோட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே கூட திருப்பிடலாம். இப்போது பேஸ் கோட் அடித்ததுக்கப்புறமேலு காய விட்டுட்டு டாப் கோட் மெட்டாலிக் காப்பர் ஃபோம் ரோலரில் தான் அடிக்கணும். நம்ம அப்ளிகேஷன் ரோலரில் அடிச்சிங்கன்னா சரியாக வராது. அதனால் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபோம் ரோலரில் அடிக்கலாம், இல்லைன்னா பஃபிங் ரோலர் வச்சு பண்ணலாம். எதுவுமே நம்ம 2 கோட் அடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிட்ருக்கேன். அந்த சின்னதாக போட்டோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் பேக் வச்சு, அதுக்கு ஒரு கலர், அது வந்து மெட்டாலிக் சில்வர், அல்டிமா மெட்டாலிக் சில்வர். இது ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிட்ருக்கோம். எல்லாமே ஃபஸ்ட்டு கோட் அடித்ததுக்கப்புறம் தான் செகண்ட் கோட் அடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். 7 கோட் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கோட்டில் கொஞ்சம் டல் ஃபினிஷிங் தான் இருக்கும். இது வந்து 4 இன்ச்சு பஃப் ரோலர். இப்போது நம்ம எல்லாத்துக்குமே செகண்ட் கோட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அந்த பிளாக்காக இருக்கக்கூடிய லைனை நம்ம வந்து ஒயிட் பண்ண போகிறோம். அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்பக்ஸ் பேஸ் ஒயிட்டு எமல்சன். நம்ம பிளாக் மேலே வந்து அப்ளை பண்ணுறதுனால ஒரு கோட்டில் கவர் ஆகாது. இதுவும் நம்ம 2 கோட்டு தான் கவர் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பில்லருக்கு வந்து நம்ம உடன் பேட்டர்ன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கிளியர் கோட் அடிக்கணும். இது பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்ட்டு என்னோடய சேனலில் 2 வீடியோ இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்டிகோவில் டைல்ஸுக்கு பதிலாக ஸ்ட்ரக்சர் பட்டியை பயன்படுத்தி டிசைன் செஞ்சுருக்கோம். பாருங்கள், எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வாலும் இந்த வாலும் கனெக்ட் ஆகிட்டு வரும். ஸ்ட்ரக்சர் பட்டி, அதாவது டைல்ஸோட நம்ம வந்து பெயிண்டிங்கில் செய்யக்கூடிய டிசைன்ஸ் இதெல்லாம். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.